சரசு சமையல். நம்ம வந்து சாதாரணமா சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல் இதெல்லாம் வந்து ஆஸ் யூசுவல் செய்யறது தாங்க. நம்ம வந்து வீட்டுக்கு கொஞ்சமா செய்வோம். ஆனா நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் பல்கா ஒரு 25 பேருக்கு எப்படி செய்யறது அப்படின்னு தான் இன்னைக்கு நான் செஞ்சிருக்கேன். அதை செஞ்சதை வந்து உங்களுக்கு எப்படி செய்யறது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். என்ன அளவு போட்டு நம்ம வந்து 25 பேருக்கு சாம்பார் வைக்கலாம், ரசம் நமக்கு எந்த அளவுக்கு வைக்கணும், கூட்டு எந்த அளவுக்கு வைக்கணும், காய் எந்த அளவுக்கு வைக்கணும் அப்படிங்கறத ஒன்னொன்னு நான் அளவுகளோட தெளிவா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேங்க. நம்ம சாதாரணமா ஒரு 4 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு வந்து ஒரு 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்தாலே ஒரு வேளைக்கு தாராளமா அது போதுங்க. அதனால வந்து அதுல இருந்து நம்ம அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். இந்த மாதிரி நம்ம பண்ணினோம் அப்படின்னா ஈஸியா வந்து சமையல் 25 பேருக்கு செஞ்சிடலாங்க. நம்ம இந்த நம்ம உலக்குன்னு சொல்லுவோம், ஆளாக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இதுல வந்து 1 போட்டா தாராளமா 4 பேர் சாப்பிடலாங்க. அதனால வந்து அதுக்கு தேவையான புளி ஒரு எலுமிச்சை அளவுக்கு நம்ம எடுத்து ஊற வச்சுக்கிட்டா 4 பேருக்கு 4-5 பேருக்கு செஞ்சுக்கலாம். இதவே வந்து நம்ம 20 பேருக்கு செய்யும் போது இதுல 5 போடணும். 20 பேருக்கு தாராளமா இதுல 5 போட்டா போதுங்க. நான் இன்னைக்கு 25 பேருக்கு இதுல 6 போட்டிருக்கேன். 6 போட்டு இதே மாதிரி 6 எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி இந்த மாதிரி நீங்க ஊற வச்சிட்டீங்க, இந்த மாதிரி அளவு எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து மிகச்சரியா இருக்குங்க. சாம்பார் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம நைட்டுக்கு மீதி இருந்தாலும் வச்சுக்கலாம். ஏன்னா யாராவது வரும்போது நம்ம வந்து பத்தாம செஞ்சிடக்கூடாது இல்லைங்களா. அந்த மாதிரி தான் நான் இன்னைக்கு சாம்பார், ரசம், புடலங்காய் கூட்டு, பரங்கிக்காய் பொரியல் இது எல்லாமே பண்ணிருக்கேன். அதே மாதிரி நீங்க புடலங்காய் கூட்டு செய்றீங்க அப்படின்னா கூட்டுக்கும் நான் இப்ப உங்களுக்கு அளவுகளோட சொல்லிடுறேங்க. கூட்டு வந்து சாதாரணமா இப்ப 20 பேர் 25 பேருக்குலாம் வந்து 1 கிலோ புடலங்காய் கண்டிப்பா போடணும். 1 கிலோ புடலங்காயை வந்து நம்ம ஸ்கொயரா கட் பண்ணிக்கணும். நீட்ட வாக்குல கட் பண்ணாம கொஞ்சம் வந்து மொத்தமாவே இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி கடலைப்பருப்பு ஒரு 200 கிராம் கடலைப்பருப்பு கண்டிப்பா போடணுங்க. 200 கிராம் கடலைப்பருப்பு நம்ம போட்டோம் அப்படின்னா 50 கிராம் பாசிப்பருப்பு போடலாங்க. அதாவது ஒரு கைப்பிடி போட்டா போதுமானது. அதை வந்து நம்ம ஒரு 1 மணி நேரம் தாராளமா ஊற வச்சுக்கலாம். நான் வந்து சாதாரணமா இதுக்கெல்லாம் கையில தான் அளவு எடுத்து போட்டுக்குவேங்க. பாசி பருப்பெல்லாம் அந்த மாதிரி போட்டுட்டு நம்ம 1 மணி நேரம் கூட்டுக்கு கடலைப்பருப்பையும் பாசிப்பருப்பையும் ஊற விட்டுட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 1 மணி நேரங்கிறது அரை மணி நேரம் ஊற வச்சா கூட போதும். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் விட்டு புடலங்காயை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் வதங்கினா போதும். வதக்கி விட்டுட்டு தேங்காய் இந்த 1 கிலோ புடலங்காய்க்கு 1 தேங்காய் துருவிட்டு நம்ம போடணும். கண்டிப்பா 1 தேங்காய் போட்டாதான் அந்த கூட்டு நல்லா இருக்கும். அதாவது மீடியம் சைஸ் தேங்காய் 1 தேங்காய் துருவிட்டு அதோட சீரகம் வந்து ஒரு 3 டீஸ்பூன் போடணுங்க. 3 டீஸ்பூன் போட்டு பச்சை மிளகாய் வந்து 2 அல்லது 3 போட்டா போதும். கூட்டெல்லாம் வந்து காரம் இல்லாம செய்யணுங்க. அப்பதான் ரொம்ப நல்லா இருக்கும். இதை அரைச்சி வச்சுக்கணும். தண்ணி விட்டே அரைச்சி வச்சுக்கலாம். இந்த புடலங்காய் தேங்காய் எண்ணெயில வதங்கிட்டு இருக்கு இல்லைங்களா, தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் வதக்கணும். அப்பதான் நல்லா வாசமா இருக்கும். தேங்காய் எண்ணெய் வதக்கிறதுக்கு வந்து சும்மா ஒரு 2 ஸ்பூன் விட்டா போதும். ஏன்னா நம்ம மறுபடியும் ஃபைனலா தாளிக்க போறோம். தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் அரைச்ச கலவி அதுல விட்டு கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் எல்லாமா சேர்த்து தண்ணி தெளிச்சு நல்லா வேக வச்சிருங்க. நீங்க குக்கர்ல சவுண்டு விடுற மாதிரி இருந்தா கொஞ்சம் தண்ணி தெளிச்சு ஒரு விசில் வச்சு இறக்கிக்கங்க. இந்த புடலங்காய வெயிட் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு ஆல்ரெடி நம்ம வேக வச்சு வச்சுக்கணும். அந்த வேக வச்ச கலவைய இந்த கூட்டோட சேர்த்துருங்க. ஏன்னா கூட்டு வந்து கொஞ்சம் குழப்பா இருந்தாதான் நல்லா இருக்கும். அதனால இதெல்லாம் போட்டு ஒன்னா பெரட்டி விட்டு நல்ல ஒரு குழகுழா பக்குவம். அதாவது கூட்டு அப்படின்னா கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கணும் இல்லைங்களா. நான் இப்ப காட்டுறேன் உங்களுக்கு நான் செஞ்சது எல்லாத்தையுமே எந்த பக்குவம் இருக்கணுங்கிறதையும். இதை வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதி விட்டா போதுமானது. ஏன்னா புடலங்காயும் வெந்துருச்சு, தேங்காயும் பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வெந்து வந்துருச்சுங்க, மனமா இருக்கும். இப்ப நம்ம வந்து ஒரு வாணலியில ஒரு 3 டேபிள் ஸ்பூன், அதாவது 1 கிலோ புடலங்காய்க்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, மறுபடியும் கொஞ்சமா பெருங்காயம், கருவேப்பிலை இதை மட்டும் தாளிச்சுட்டு கூட்டுல கொட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா பெரட்டி விடுங்க. ஜாமுன் தேங்காய் எண்ணெய் மணத்தோட புடலங்காய் கூட்டு ரெடிங்க. இதே மெத்தட்ல நீங்க சவுச்சவு கூட்டு பண்ணீங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப அருமையா இருக்குங்க. அடுத்ததா ரசத்துக்கு வருவாங்க. இந்த ரசம் வந்து நம்ம சாம்பார் வைக்கிற அன்னைக்கு பருப்பு ரசம் செஞ்சாதான் நல்லா இருக்கும். இந்த பருப்பு ரசத்துக்கு வந்து துவரம்பருப்பு வெந்தோடனே கொஞ்சம் பருப்பு தண்ணி நம்ம 1 கப்பு, அதாவது 20 பேருக்கு அப்படின்னா ஒரு 1/2 லிட்டர்ல இருந்து 3/4 லிட்டர் வரைக்கும் நம்ம பருப்பு தண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு அந்த சாம்பார்ல வாசம் போயிடும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க தனியா கூட கொஞ்சம் பருப்பை வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த பருப்பு தண்ணியில நீங்க வந்து தக்காளி ரசமா வைக்கிறீங்கன்னா நீங்க தேவையான அளவு புளிப்புக்கு ஒரு 7 தக்காளி போடலாம். 20 பேருக்கு 7 தக்காளி போட்டுட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். தக்காளி கெட்டியா இருந்தா கொஞ்சம் வெந்நீர்ல கொதிக்க வச்சு கரைச்சி எடுத்துங்க. நீங்க புளி தண்ணியை விடுறீங்க அப்படின்னா இந்த 2 எலுமிச்சம்பழம் அளவுக்கு
புளியை கரைச்சிட்டு இந்த பருப்பு தண்ணியோட விட்டுக்கலாம். தக்காளி நம்ம ஒரு 2-3-4 தக்காளி போட்டா போதுங்க. இதெல்லாம் நல்லா கரைச்சிட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் கூடவே நல்லா கரைச்சி விட்டுருங்க. அந்த பருப்பு தண்ணியோடவே ஊத்திட்டு நல்லா கரைச்சி விட்டுட்டு நான் வந்து இன்னைக்கு ரசப்பொடி தான் போட்டு செஞ்சேன். நீங்க வந்து சீரகம், மிளகு, பூண்டு, கருவேப்பிலை போடுறதா இருந்தா கொஞ்சம் ஒரு வரமிளகாயும் வச்சு இது எல்லாத்தையும் நுணுக்கிட்டு அதுக்கப்புறமா இதுல கலந்துங்க. நான் இன்னைக்கு ரசப்பொடி ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு இதுல சேர்த்துட்டுங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம்லாம் தாளிச்சு ரசப்பொடியிலையும் பெருங்காயம் போட்டிருக்கோம். கொஞ்சம் ஜாஸ்தியா வைக்கிறதுனால கொஞ்சம் பெருங்காயம், ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி தாளிச்சுட்டு இந்த கலக்கி வச்ச ரசக்கலவையை அதில் ஊற்றிட்டு பூண்டு ஒரு 10 பல் அளவுக்கு நான் வந்து இதில் தட்டி போட்டுட்டு ஒரு கொதி வரும்போது கொஞ்சம் மல்லி இலை தூவி இறக்கிட்டேங்க. அடுத்ததா பரங்கிக்காய் பொரியல். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. பரங்கிக்காய் பொரியலுக்கு வந்து நான் அந்த கீத்தா விற்கும் இல்லைங்களா, அந்த கீத்து வந்து ஒரு 5 கீத்து அளவுக்கு நான் வாங்கிக்கிட்டேன். ஒரு கீத்து வாங்கினா நம்ம தாராளமா ஒரு 4 பேர் சாப்பிடலாம். 5-6 கீத்து வாங்கினா நமக்கு போதும். அதை தோல் சீவிட்டு நல்லா வந்து நீட்ட சைஸ்ல நம்ம நறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு வெங்காயமும், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எதனாலும் நறுக்கி போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா அதுலயே கொஞ்சமா பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு நம்ம நறுக்கி வச்ச பரங்கிக்காயை போட்டு நல்லா குலுக்கி விட்டுறணும். குலுக்கி விட்டுட்டு உப்பு சேர்த்து குலுக்கி விட்டுறலாங்க. காயிலேயே நல்லா தண்ணி விட்டு வரும். ஒரு சில காயில தண்ணி விட்டு வரலன்னா மட்டும் நீங்க தண்ணி தெளிங்க. ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டு பாருங்க. இந்த காயில வந்து காயிலே தண்ணி விட்டு வந்துச்சுங்க. அதனால நான் வந்து இன்னைக்கு தண்ணியே விடலை. இது எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுட்டு அப்படியே ஒரு மூடி போட்டேன். தூள் உப்பு சேர்த்துக்கிட்டேன் தேவையான அளவுக்கு. தூள் இதை போட்டு நல்லா குலுக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வச்சுட்டேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே மூடி போட்டு வச்சுட்டேன். அப்புறம் எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணி விட்டு வந்துருச்சு. கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வேக வச்சேன். ஃபைனலா தேங்காய் துருவி போட்டு இறக்கியாச்சுங்க. அதே மாதிரி இந்த சாம்பாருக்கு வந்து நான் இன்னைக்கு நீர் பூசணிக்காய் போட்டு தான் செஞ்சேன். நீர் பூசணிக்காய் வந்து 3 கீத்து, அதாவது 10 ரூபா கீத்து, நல்லா இவ்வளவு பெரிய சைஸ்க்கு வச்சிருப்பாங்க. நான் வந்து 3 கீத்தா வேணும், எனக்கு மொத்தமா கொடுங்கன்னு வாங்கினேன். ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் செய்யும்போது நம்ம மொத்தமா வாங்கினா அதுல கொஞ்சம் நமக்கு ஜாஸ்தியா கிடைக்கும். சாம்பாரோட குவான்டிட்டியும் அதிகமாகும். அதே மாதிரி சாம்பாருக்கும் வந்து சாதாரண கொஞ்சமா எண்ணெய் விட்டு நீர் பூசணிக்காய வதக்கிக்கிட்டேன். எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணேன், இன்னைக்கு பெரிய குக்கர்லயே செஞ்சுட்டேங்க. ஒண்ணு முடிஞ்சோடனே இன்னொன்னு முடிஞ்சோடனே இன்னொன்னு, இந்த மாதிரியே நான் பண்ணிட்டேன். ஒரே குக்கர் வச்சுட்டு இன்னைக்கு சமையல முடிச்சுட்டேன். சமையல்ல வந்து இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. எப்படி எல்லாம் பாத்திரம் வந்து குறைவான அளவுல எப்படி புழங்குறது அப்படிங்கறதையும் நம்ம கத்துக்கணும். இந்த குக்கர்லயே நான் வந்து கொஞ்சமா எண்ணெய் விட்டு நீர் பூசணிக்காய ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா வதக்கிக்கிட்டேன். ஏன்னா நல்லா தண்ணி காய் இல்லைங்களா, நல்லா வதக்கிட்டு அதுலயே வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் பருப்பு தண்ணியும் அதுல ஊத்திட்டு கொஞ்சம் தண்ணியும் ஊத்தி தேவையான அளவுக்கு சாம்பார் தூள் போட்டு உப்பு போட்டு நம்ம வந்து நல்லா அதை வேக வச்சிடணுங்க. அதாவது ஒரு 1/2 பங்கு அளவுக்கு நம்ம நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிருக்க பருப்பையும் அதுல சேர்த்தலாம். தோரம் பருப்பு வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதையுமே சேர்த்தலாம். நான் இன்னைக்கு அரைச்சி விட்ட சாம்பார் தாங்க பண்ணேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கிட்டேன். ஒரு 4-5 மிளகு எடுத்துக்கிட்டேங்க. ஒரு 3 காஞ்ச மிளகாய் போட்டுக்கிட்டேன். ஏன்னா சாம்பார் தூள் போட்டதுனால நான் காஞ்ச மிளகாய் அதிகமா சேர்க்கல. இதெல்லாம் போட்டு கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிட்டேன். சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் இதெல்லாம் நல்லா வறுத்துக்கிட்டு கடலைப்பருப்பு ஆல்ரெடி முன்னாடி ஃபர்ஸ்ட் கடலைப்பருப்பு தான் சேர்க்கணும். 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. ஏன்னா அப்பதான் அந்த சாம்பார் அரைச்சு விட்ட சாம்பார் திக்னஸ் கொடுக்கும். கடலைப்பருப்பு 2 ஸ்பூனையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன பொருட்களை எல்லாம் 1 by 1 சேர்த்து நல்லா வறுத்து விட்டதுக்கு அப்புறமா தேங்காய் வந்து ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா மணம் வர்ற வரைக்கும் சிம்லையே போட்டு வறுத்துக்கிட்டு அப்புறம் இதை வந்து குறக்குறப்பா மிக்சியில அரைச்சிக்கணும். இது நல்லா ஆறினதுக்கு அப்புறம் அரைச்சுங்க. அரைச்சிட்டு நல்லா நம்ம பருப்போட சேர்ந்து சாம்பார் வெந்துட்டு இருக்கு இல்லைங்களா, அது நல்லா கொதி பிடிச்சு வந்து காய் வெந்ததுக்கு அப்புறம் கடைசியா நம்ம அரைச்சி விட்டது கூட போட்டு இறக்கிட்டீங்கன்னா கம சாம்பார் ரெடிங்க. இறக்கி வச்சு அதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம், காஞ்ச மிளகாய் இதெல்லாம் கிள்ளி தாளிச்சிடுங்க. அவ்வளவுதாங்க, நீர் பூசணிக்காய் அரைச்சி விட்ட சாம்பாரும் ரெடி ஆயிரும். இன்னைக்கு நான் சமையலை இப்படிதான் முடிச்சேங்க. இதெல்லாம் என்னால வந்து செய்யும் போது எனக்கு வீடியோ எடுக்க முடியல. இன்னொரு நாள் நான் 25 பேருக்கு எப்படி செய்யறது அப்படிங்கறது உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். உங்க வீட்டுல யாராவது கெஸ்ட் எல்லாம் வந்தா நீங்க வந்து தடுமாறி இருக்காம டக்குன்னு ஈஸியா செய்யலாங்க. இப்ப நான் செஞ்சதையும் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். பாருங்க, நீர் பூசணிக்காய் சாம்பார் அப்படியே திறக்கும் போதே கமகமா வாசம் தூக்குதுங்க. இது வந்து டிஃபனுக்கும் நல்லா இருக்கும், பொங்கலுக்கும் நல்லா இருக்கும், சாப்பாட்டுக்குமே நல்லா இருக்குங்க. இப்ப அடுத்ததா ரசமே நான் வந்து இன்னைக்கு பருப்பு ரசம் தான் பண்ணேன். கொஞ்சம் புளி கரைச்சி விட்டு தக்காளி போட்டு பருப்பு ரசம் தான் பண்ணேன். இது தாராளமாக 25 பேருக்கு
இந்த அளவுக்கு வச்சா போதுங்க. நான் வச்சிருக்க ரசம் வந்து 2 லிட்டர் இருக்கும். சாம்பார் வந்து ஒரு 5 லிட்டர் அளவுக்கு வச்சிருப்பேங்க. புடலங்காய் கூட்டுங்க. புடலங்காய் கூட்டு தாராளமாக வந்து இது 25 பேர் இல்லைங்க 30 பேருக்கே வரும். 1 கிலோ புடலங்காய் வாங்கி செஞ்சோம் அப்படின்னா இது வந்து 30 பேருக்கே வரும். அதே மாதிரி பரங்கிக்காய்ங்க. பரங்கிக்காய் வந்து இந்த மாதிரி நல்லா மஞ்சள் கலராக இருக்கிற பரங்கிக்காய் வாங்கிக்கோங்க. பரங்கிக்காய் பாருங்கள் இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வந்துச்சு. இன்னொரு பாக்ஸ்லேயும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி தாங்க நான் வந்து இன்னைக்கு சமையலை முடித்தேன். இப்போ இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். நம்ம சாதாரணமாக வடை பாயசம் செய்யறதுனால இந்த மாதிரி தாங்க ஒரு 5 பேருக்கு நம்ம எப்படி செய்வோமோ அதுலேயே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு 20 பேருக்கு செய்யணும். அதே மாதிரி நான் உங்களுக்கு இன்னொரு நாள் வடை பாயசத்தோட நான் கண்டிப்பாக 20 பேருக்கு எப்படி செய்யறது அப்படிங்கிற வீடியோவும் கொடுக்குறேன். நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்க, ஏதாவது ஃபங்க்ஷன்னாலும் நம்ம வந்து ஜவ்வரிசி சேமியா பாயசம் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக வச்சிட்டோம் அப்படின்னா இலையில போடுறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குங்க. 200 கிராம் சின்ன ஜவ்வரிசியும் 200 கிராம் சேமியாவும் போட்டு செஞ்சால் சரியான அளவாக இருக்கும். இதை நான் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக செய்கிறப்ப நான் வீடியோவாகவே கொடுக்குறேங்க. இன்னைக்கு நான் கொடுத்த இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு தான் நான் நம்புறேங்க. ஏன்னா வந்து பிகினர்ஸ்க்கு எல்லாம் வந்து திடீர்னு கெஸ்ட் வந்துட்டா ஒரு 4 பேரோட 4 பேர் சேர்த்து வந்துட்டா கூட எப்படி பண்றது அப்படிங்கிறது புரியாது. அதுக்காக தான் இதையெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு நாள் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோவை கொடுத்துருக்கேங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னும் நிறைய பயனுள்ள செய்திகளும் பயனுள்ள சமையல் குறிப்புகளும் என்னோட சேனல்ல தவறாம வந்துட்டே இருக்குங்க. அதாவது சமையல் தெரியாதவங்க கூட என்னோட சேனலை பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஈஸியா கத்துக்கலாம். நான் வந்து இதை பெருமையாலாம் சொல்லுங்க. நான் போற இடத்துல எல்லாமே வந்து அம்மா ஆன்டி நீங்க கொடுக்குற சமையலை பார்த்து இன்னைக்கு செஞ்சேன் ரொம்ப நல்லா வந்துச்சு அப்படின்னு வந்து என்கிட்ட சொல்றாங்க, ஃபீட்பேக் சொல்றாங்க. நான் சிவன்ராத்திரி கோவிலுக்கு போனேன். அங்க நிறைய பேர் பார்த்து என்கிட்ட உங்க சமையல் பார்த்து நான் வந்து இன்னைக்கு சமையல் கத்துக்கிட்டு இன்னைக்கு நல்ல வீட்டுல எல்லாருக்கிட்டையும் பாராட்டு வாங்கினேமா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அதனாலதான் சொல்றேன், எப்பயும் போல உங்களோட கருத்துக்களை அன்புடன் வரவேற்கிறேன். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் நிறைய வந்துட்டே இருக்குங்க. நன்றி, வணக்கம். சரசு சமையல் பாருங்க, சமையல் நல்லா பண்ணுங்க. சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.